வெல்கம் வித் வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஐடிஆர் ஃபார்ம்ஸ்னா என்ன, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம்ஸ்ல நமக்கு எந்த பெஸ்ட் ஐடிஆர் ஃபார்ம் ஆப்டான ஐடிஆர் ஃபார்ம்ங்கிறது செலக்ட் பண்றது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். வாட் இஸ் ஐடிஆர் ஃபார்ம்? ஐடிஆர் ஃபார்ம்ஸ் ஆர் நத்திங் பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ். ஒவ்வொரு ஃபினான்சியல் இயரும் ஒவ்வொரு பர்சனும் தான் எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்காங்கிறது இன்கம் டேக்ஸுக்கு தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கக்கூடிய ஃபார்ம் தான் இன்கம் tax return forms. ஸோ இந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு தான் எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, applicability tax என்ன, எந்த ஹெட்டில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் இன்கம் டேக்ஸ்க்கு தெரிவிக்க போறாங்க. ITR forms are 7 different types based on different persons and different income rates and categorizations. Different persons are அப்படின்னு பார்த்தோம்னா as per income tax, person includes individual, HEF that is Hindu undivided family, and partnership firms, LLP means limited liability partnership, companies, private limited, public limited, foreign and different types of companies, trusts, societies, AOP is nothing but association of persons, BOI body of individuals, AJP artificial judicial persons and some other. இந்த டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்ஸ் தான் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்கம் ஹெட்ஸ், இன்கம் ஃப்ரம் சேலரி, பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்ஸ். இந்த ஹெட்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடிஆர் ஃபார்ம்ஸும் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ், இந்த காம்போல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல நமக்கு ஆப்டானதை எப்படி செலக்ட் பண்ண முடியும், அதை எங்க டவுன்லோட் பண்ணலாம், இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ 7 டிஃப்ரெண்ட் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ITR 1, ITR 2, ITR 3, ITR 4, ITR 5, ITR 6, ITR 7. இதுதான் 7 டிஃப்ரெண்ட் ஐடிஆர் ஃபார்ம்ஸ். இது எந்தெந்த பர்சனுக்கு அப்ளிகபிளா இருக்கும், அதுல என்னென்ன இன்கம் ஹெட்ஸ் அண்ட் கேட்டகரைசேஷன் நம்ம லிஸ்ட் பண்ண முடியும், அதெல்லாம் கிளியர் கட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ITR 1ங்கிறத இப்போ பிரீஃபா பார்த்துருவோம். ITR 1 is also called as சஹஜ். இந்த சஹஜ் ஃபார்மும் ஐடிஆர் ஃபார்மும் ஒண்ணுதான். ஸோ வந்துட்டு இது யாருக்கு அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவல், ஒன்லி இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகபிள். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஃபார்ம். ஸோ இதுல என்னென்ன இன்கம் ஹெட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் இன்கம் வந்துட்டு 50 lakhs கம்மியா இருக்கணும். 50 lakhs அபோவா இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த ஐடிஆர் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி, மெயினா இன்கம் ஃப்ரம் சேலரி பீப்புளுக்கு வந்துட்டு இது ஒரு பெனிஃபிட்டான ஃபார்ம். பிகாஸ் வந்துட்டு அவங்களுக்கு வேற டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது. அதனால வந்துட்டு ITR 1 ஈஸியா செலக்ட் பண்ணி அது சிம்பிளிஃபைடான ஃபார்ம், ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரே ஒரு வீடு அடிஷனலா இருக்கிறவங்க வந்துட்டு அதுல ரெண்டல் இன்கம் ஜெனரேட் ஆகிறவங்க மட்டும் ITR ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் சோர்சஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பாங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகுது, அதெல்லாம் வந்துட்டு இந்த ITR 1ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் 5,000க்கு பிலோவா இருந்தா மட்டும், நாட் எக்ஸீடிங் 5,000 இருந்தா மட்டும் தான் ITR 1 யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி பர்சனாலிட்டிஸ் ஆஃப் ITR 1 அண்ட் லெட்ஸ் see ITR 2. ITR 2க்கு இந்த சகஜமா எந்த நேமும் கிடையாது. ஸோ இது எந்தெந்த பர்சனுக்கு அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவல் அண்ட் HEF. ஸோ வந்து இது கொஞ்சம் எலாபரேட்டான ஃபார்ம். ITR 1 காட்டிலும் ITR 2 வந்து கொஞ்சம் எலாபரேட்டான ஃபார்ம். இது வந்துட்டு 22 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த 22 ஸ்கெடியூல்ஸ் நம்ம ஃபில் பண்ண போறது தேவையில்லை. ஸோ இங்க வந்துட்டு இன்கம் வந்துட்டு மோர் தென் 50 lakhs தாராளமா இருக்கலாம். 50 lakhs தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ITR 1ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு ITR 2 வந்துட்டு நிவர்த்தி பண்றாங்க. இன்கம் வந்து தாராளமா 50 lakhsக்கு மேல இருக்கலாம். ஸோ இங்க என்னென்ன ஹெட்ஸ் இருக்குன்னா சேம் சேலரி, பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மோர் தென் 1 இருக்கலாம். அங்க என்னென்ன ITR 1ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நிவர்த்தி பண்றது ITR 2 ஃபார்ம்ஸ். ஸோ இங்க கேபிட்டல் கெயின்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதர் சோர்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அக்ரி இன்கமும் மோர் தென் 5,000 இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ITR 2க்கான பர்சனாலிட்டிஸ். இப்போ ITR 3க்கான பர்சனாலிட்டிஸ் பார்ப்போம். ITR 3 and 4 இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஐடி ஃபார்ம் ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ இந்த பிசினஸ் பீப்புளுக்கும் யாரோ ப்ரொஃபஷன் தனியாக லீட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ITR 3 and ITR 4 ஃபார்ம்ஸ் வந்துட்டு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ ITR 3ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஃபார்ம். அது வந்துட்டு இருக்கிற எல்லா ஹெட்ஸுமே இண்டிவிஜுவல் அண்ட் HEFக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார்ம் ITR 3. ஏன்னா அதுல எல்லா ஹெட்ஸும் எல்லா ஸ்கெடியூல்ஸுமே அவைலபிளா இருக்கும். ஸோ வந்துட்டு இதுல டோட்டலா 37 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. இது வந்துட்டு பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் மெயினா வந்துட்டு அவங்களுக்கு தான். உங்க பேலன்ஸ் ஷீட் ஃபில் பண்றவங்க, ட்ரேடிங், P&L அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்றது வந்துட்டு ITR 3ல தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு வேற என்னென்ன ITR 2ல இருக்கோ அந்த எல்லா ஹெட்டுமே உள்ள வந்துடும். அடிஷனலா பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷனும் உள்ள வந்துடும்.
ஸோ இதுல வந்துட்டு முக்கியமானது பார்ட்னர் இன் அதர் ஃபார்ம். இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்னொரு ஃபார்ம்ல பார்ட்னரா இருக்கேன், ஏன் இண்டிவிஜுவல் ரிட்டர்னை நான் ஐடிஆர் 3ல மட்டும்தான் போட முடியும். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு ஐடிஆர் 3ல இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஐடிஆர் 3 ஃபுல்ஃபில்லா பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஐடிஆர் 4. ஐடிஆர் 4 வந்துட்டு ஒரு ப்ரிசன்டிவ் இன்கம் ஃபார்ம். இது வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சுகம். ஸோ வந்துட்டு இது பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஃபார்ம் தான். இது மெயின்லி ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பீப்புள். ஸோ இது ஐடிஆர் 3 மாதிரி அவ்வளோ ஸ்கெடியூல்ஸ் இருக்காது. ஐடிஆர் 1 மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ஸ். ஐடிஆர் 1 வந்து ஒரு சேலரி பீப்புளுக்கு சிம்பிளிஃபை ஃபார்ம் இருக்கிற மாதிரி, ஐடிஆர் 4 வந்து பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு சிம்பிளிஃபை ஃபார்மா இருக்கும். இது யார் யாருக்கு அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவல், ஹெச்எஃப் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ப்ரிசம்டிவ் இன்கம் ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த ப்ரிசம்டிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னா, டோட்டலா சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, அந்த சேல்ஸ்ல வந்துட்டு 8% ஆஃப் தி நெட் ப்ராஃபிட் ஆர் அபவ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃபில் பண்ண தேவையில்லை, ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபில் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது கூட அன்னெசரி தான். ஸோ வந்துட்டு அந்த டோட்டல் டர்ன் ஓவர் அதுல எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆயிருக்கு, அந்த ப்ராஃபிட் வந்துட்டு 8% ஆஃப் டர்ன் ஓவர் மேல இருக்கணும். இதுதான் ப்ரிசர்வ்டிவ் இன்கம். இதுக்கான ரெஃபரன்ஸ் செக்ஷன் வந்துட்டு 44AD, 44ADA அண்ட் 44AE. இதை நீங்க நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஹெட்ஸ்ல என்னென்ன இருக்கும்னா, சேலரி இருக்கும், ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதர் சோர்ஸ் இருக்கும். இந்த சேலரி ஒன்னு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதர் சோர்ஸ் வந்துட்டு ஐடிஆர் 1ல இருந்துச்சு. ஸோ இது போகவா ப்ரிசன்டிவ் இன்கம் ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இதுதான் ஐடிஆர் 4ஓட ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ வரையும் ஐடிஆர் ஃபார்ம்ல எப்படி ஒர்க் பண்ண முடியும், அதுல என்னென்ன பர்சனாலிட்டிஸ் உள்ள என்ட்ரி பண்ண முடியுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஐடிஆர் 5க்கான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஐடிஆர் 5 யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தோம்னா, ஐடிஆர் 5 வந்துட்டு அதர் தன் இண்டிவிஜுவல், ஹெச்எஃப் அண்ட் கம்பெனி. ஸோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், எல்எல்பி, ஏஓபி, பிஓஐ, சொசைட்டி, ஏஜிபி இவங்களுக்கான ஃபார்ம் தான் ஐடிஆர் 5. ஸோ ஐடிஆர் 5ல என்னென்ன ஹெட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஐடிஆர் 5ல வந்துட்டு 31 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ஃபார்ம். மெயின்லி வந்து இது ஃபார்ம்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், எல்எல்பி, ஏஓபி, பிஓஐ இவங்களுக்கான ஃபார்ம்ஸ் தான் அது. ஸோ இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ட்ரி பண்ணிக்கலாம், பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ், அதர் சோர்சஸ் அண்ட் மெயினா ஏஎம்டி கம்பெடிஷன்ஸ். ஏஎம்டி கம்பெடிஷன்ஸ் நத்திங் பட் ஆல்டர்னேட் மினிமம் டாக்ஸ். இது வந்து நம்ம என்ட்ரி பண்ண போறது கிடையாது, நம்ம கொடுக்குற இன்கம் டேட்டா வச்சு ஆட்டோமேட்டிக்கா அது ஏஎம்டி வந்து ஜென்ரேட் ஆயிரும். So next we are going to see ITR 6. ITR 6 is nothing but it's mainly for companies. So companies கான ITR form தான் ITR 6. ஸோ இதுல வந்துட்டு 42 ஸ்கெடியூல்ஸ், ஹையர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கெடியூல்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஐடிஆர் 6 ஃபார்ம்ஸ். இது எந்தெந்த அப்போ யார் யாருக்கு அப்ளிகபிள், அதுல என்ன ஹெட்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வந்துட்டு கம்பெனிஸ் லைக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் இவங்க எல்லாத்துமே வந்துட்டு ஐடிஆர் 6 வரும். பட் கம்பெனிஸ் எக்ஸம்டட் அந்த செக்ஷன் 11 வந்து ஐடிஆர் 6க்கு வராது, அது ஐடிஆர் 7க்கு போயிடும். ஸோ வந்துட்டு இது மெயினா எல்லா கம்பெனிஸ்க்குமே எக்ஸப்டட் கம்பெனிஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அந்த கம்பெனி மட்டும் ஐடிஆர் 6க்கு அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு ஓகே பண்ண முடியும் பார்த்தோம்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ், அதர் சோர்சஸ் அண்ட் எம்ஐடி கால்குலேஷன்ஸ். எம்ஐடி கால்குலேஷன்ஸ் வந்துட்டு மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். இது வந்துட்டு ஏஎம்டி ஃபார் அதர் தன் கம்பெனிஸ் பர்சன்ஸ்க்கு, எம்ஐடி ஃபார் பர்டிகுலரா கம்பெனிஸ் மட்டும் தான். இது வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ மினிமம் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுங்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் ப்ராஃபிட் வச்சு என்ன டாக்ஸ் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ங்கிறது வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்துட்டு இப்போ ஐடிஆர் 6 எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஐடிஆர் 7 யாருக்கு மெயினா யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் அண்டர் செக்ஷன் 139, 4A, 4B, 4C அண்ட் 4D. ஸோ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் அண்டர் செக்ஷன் 11ங்கிறது ஐடிஆர் 6ல பண்ண முடியாது, அந்த கம்பெனிஸ் தான் ஐடிஆர் 7ல பண்ணுவாங்க. ஸோ ஐடிஆர் 7ல வந்துட்டு டோட்டலா 23 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போறது கிடையாது. இந்த ஸ்கெடியூல்ஸ்ல நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ, அந்த ஸ்பாட்ல நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கெடியூல்ஸை நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இப்ப யார் யாரு ஐடிஆர் 7ல வர போறாங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம். 139(4A)ங்கிறது ட்ரஸ்ட் பீப்புள். ட்ரஸ்ட் யார் யார் இருக்காங்களோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு ஐடிஆர் 7 தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 139(4B) வந்துட்டு ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 139(4C)ங்கிறது வந்துட்டு சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
ஸோ இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது இவங்க ஏன் ITR 7ல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா, இப்ப சொல்லப்படுற எல்லாருமே வந்துட்டு டொனேஷன்ங்கிறத ஒண்ணு வாங்கப்படுறது. ஸோ அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு டொனேஷன் மூலியமா தான் நிறைய இன்கம் ஜெனரேட் ஆகும். அந்த கேட்டகரி டொனேஷன் மூலியமா வர கேட்டகரைசேஷன் எல்லாமே வந்துட்டு ITR 7ல வந்துட்டு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வரதும் பாத்தீங்கன்னா 139(4)D பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டொனேஷன் வாங்குற கேசஸ். அவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட் ITR ஃபார்ம்ஸ். தட்ஸ் ஃபார் ITR 7. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது எந்தெந்த ஹெட்ஸ் செக்ஷனுக்கு அப்ளை ஆகும்னா செக்ஷன் 1023 சீரீஸ். அதுல வந்துட்டு நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, அதுல நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டொனேஷன்ஸ் வாங்குறது, ட்ரஸ்ட் மாதிரி யூஸ் பண்றது, இவங்களுக்குலாம் வந்துட்டு எக்ஸம்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி கேசஸ் தான் ITR 7 யூஸ் பண்றாங்க. செக்ஷன் 11, செக்ஷன் 12A, செக்ஷன் 13. மெயினா வந்து செக்ஷன் 12A எக்ஸம்ஷன் சர்டிபிகேட் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, ADG சர்டிபிகேட்டும் வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு ITR 7ல தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ ஓவராலா எவ்வளோ ITR ஃபார்ம்ஸ் இருக்குங்கிறத கிளியர் கட்டா பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொண்டு போயிடலாம். ITR 1, ITR 2, ITR 3 அண்ட் ITR 4ங்கிறது வந்துட்டு இண்டிவிஜுவல் அண்ட் HF. இவங்களுக்கு வந்துட்டு 4 ITR ஃபார்ம் இருக்கு. 4மே ஆஸ் பர் ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஐடி ஃபார்ம் தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு இண்டிவிஜுவல் HF மட்டும்தான் தாராளமா ஹெட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்கு. மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ITR 5ங்கிறது பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் ஃபர்ம்ஸ். ஃபர்ம்ங்கிறது வந்துட்டாலே LLP, AOP, BOI வந்துட்டாலே ITR 5 தான் யூஸ் பண்ணணும். கம்பெனிஸ்னால ITR 6 தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்ஸ் அண்ட் கேசஸ் எல்லாருமே ITR 7 தான் யூஸ் பண்ணணும். பட் ITR 1, 2, 3, 4 வந்துட்டு இண்டிவிஜுவல். அது சேலரி பீப்புள் வந்துட்டு வெறும் சேலரி மட்டும் வாங்குறவங்க ITR 1 தான். அது சிம்பிளிஃபையான ஃபார்ம். லோ லெவல் பிசினஸ் பண்றவங்க ITR 4 பண்ணுவாங்க. இப்போ சேலரி இந்த ITR 1லயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஹை லெவல் பண்றவங்க கேபிட்டல் கெயின் இன்க்ளூட் பண்றது தான் ITR 2. இதுலயும் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபார்ம் ஃபார் இண்டிவிஜுவல் HF வந்து ITR 3. அதுல எல்லா ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும் எல்லா கேட்டகரைசேஷனும் வந்துட்டு அப்ளிகபிளா இருக்கும். திஸ் இஸ் த டோட்டல் ஆஃப் 7 டிஃபரெண்ட் ITR ஃபார்ம்ஸ். இது ITR ஃபார்ம்ஸ்ல என்னென்ன கேட்டகரைசேஷன்ஸ் இருக்கு, அதை யார் யார் எப்படி செலக்ட் பண்றது பார்த்தோம். இப்போ இந்த ITR ஃபார்ம்ஸை எங்க டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ITR ஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா வி நீட் டு ஆக்சஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல். இது வந்துட்டு நாட் ஜஸ்ட் efiling என்டர் பண்ணா போதும், இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். ஸோ இங்க கிளிக் பண்ண உடனே ரைட் கார்னர்ல பார்த்தோம்னா இது இந்த டேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூ கேன் ஆக்சஸ் இட். அந்த வந்து இந்த டவுன்லோட் செக்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுல வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த இதை கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ ஆஃப்டர் கிளிக்கிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரேஷன் சாஃப்ட்வேர் வந்துட்டு இந்த அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2021 அசஸ்மெண்ட் இயருக்கு வந்துட்டு மற்ற ITR ஃபார்ம்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணல அவங்க. ஸோ வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் போகலாம். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 1920. அசஸ்மெண்ட் 1920ல 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ITR ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு 2 ஹெட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ எக்ஸல் மூலியமா யூஸ் பண்றது இருக்கு, ஜாவா மூலியமா யூஸ் பண்றது இருக்கு. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்க ஜாவா மூலியமா யூஸ் பண்றதே வந்து ஜாவா யூட்டிலிட்டி டவுன்லோட் பண்ணி அதுல லேட்டஸ்ட் ஜாவா வச்சிருந்தோம்னா இந்த ஜாவா யூட்டிலிட்டி வச்சு யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுல காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பண்றது வந்துட்டு சீக்கிரமாவும் இருக்கும், ரியல் டைம்ல வந்துட்டு ரியலி ஃபாஸ்டாவும் இருக்கும். இதுலயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ரொம்ப கிளியாரிட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கோம். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ITR ஃபார்ம்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ITR ஃபார்ம்ஸ், அதை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல டவுன்லோட் பண்றது இதையும் கிளியர் கட்டா பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். லைக் ஆல்வேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் ஆல்.